தைராய்டு இருந்தால் அதை எப்படி இயற்கையாக சரி செய்வது? தைராய்டுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கால்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகாதது தான் காரணம் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, யாருக்கு தைராய்டு இருக்கோ நல்லா கேட்டுக்குங்க, மாசத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய உடம்பெல்லாம் தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா தைராய்டு குணமாயிடும். ஏன் தெரியுமா? அதாவது இங்கே பாருங்க, சூரிய வெளிச்சத்தில் ப்ரோ விட்டமின் பொருள் இருக்கு, ப்ரோ விட்டமின் டி. அது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது தோல் வழியாக உள்ள போது விட்டமின் டியா மாறுது. அது 125D3ங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். அது சுரந்தா தான் தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க. அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும். அதை கொடுக்கறது நல்லெண்ணெய் குளியல். நீங்கள் பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, இத்தாலி எல்லாம் போனீங்கன்னா அங்கே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? சன் பாத் எடுப்பாங்க, சூரிய வெளிச்சத்தில் படுத்து கிடப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊர்ல எல்லாம் 9 மாசத்துக்கு சூரியனே வராது, ஒரு 2-3 மாசத்துக்கு வரும். வந்தா எல்லாம் அவுத்து போட்டு படுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும், என்ன இப்படி படுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க அப்படி படுத்தா தான் 9 மாசம் உயிர் வாழ முடியுங்க. அப்படி சூரிய வெளிச்சத்திலே படுத்தே கிடப்பாங்க, சன் பாத். நம்மளால அங்க போறாங்க இல்லையா, அதை பண்றதே இல்லை, கூச்சப்பட்டுட்டு அது நமக்கு தேவையில்லை, கலாச்சாரம் பேசிட்டு பண்றது இல்லை. அப்ப வியாதி வந்துடுது. அந்த நாட்டுக்கு போனால் அந்த கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அங்கே சூரிய வெளிச்சத்தில் படுத்தா தாங்க காப்பாற்ற முடியும், இல்லைன்னா என்ன வியாதி வந்துடும். புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, 3 மாசத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மாசத்துக்கு ஒருக்கா உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் வச்சு குளியுங்கள். அப்பொழுது தைராய்டு குணமாக்கப்படுகிறது. 2வது, திணை அரிசி, எள் எண்ணெய், கருவேப்பிள்ளை, புதினா, கொத்தமல்லி, கம்பு, ராகி, சோளம், இதெல்லாம் தைராய்டுக்கான மருந்து. மறுபடியும் சொல்றேன், திணை அரிசி, எள் எண்ணெய், ஒரிஜினல் எள் எண்ணெய், சீசம் ஆயில், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை, எல்லா கீரையும், கேரட், இதெல்லாம் தைராய்டுக்கான மருந்து இருக்கிற இயற்கை உணவுகள். இதையெல்லாம் நிறைய சேர்த்திக்கலாம். அப்ப நம்ம தைராய்டு குணமாகும். அடுத்தது, சூரிய வெளிச்சத்துக்கு போகணுங்க. சில பேர் ஆபீஸ்லயும் ஏசி, வீட்லயும் ஏசி, எல்லா இடத்துலயும் ஏசி வச்சுக்கிறீங்களா? அப்போ எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறோமா? சூரிய வெளிச்சம் வர்றதே இல்லை. சூரிய வெளிச்சம் உடம்புல பட்டாவே தைராய்டு குணமாயிரும். ஸோ புரிஞ்சுக்குங்க, தைராய்டு குணமாகணும்னா சூரிய வெளிச்சம், எண்ணெய் குளியல், ஆயில் பாத், நான் சொன்ன அந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு வரும் பொழுது, நம்ம டெக்னிக் பிரகாரம் சாப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட தைராய்டும் கண்டிப்பாக குணமாகும்.